அறுத்து காட்டுன்னு சொல்லி புடுங்கி காட்டுன்னு சொல்லி 2 வசனம் பார்த்து அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுங்க அவன் சொல்லி எல்லாம் பாருங்க கால் மேய்ச்சல் இருந்து கால் ஆட்டி கொண்டு தான் காய்ச்சுவா இதைத்தான் நாங்கள் இதே வீடியோ நான் எடுத்து என்னன்னா உண்மையில அன்றைய நடந்திருந்தா 28ஆம் தேதி வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பது ஏஜிஓ மூலமா ஏஜிஓக்கு தான் அறிவிச்சது ஏஜிஓ மூலமா ஜிஎஸ் உட்பட ஒரு கிராமங்களுக்குள்ளேயும் ஜிஎஸ் மூலமா எல்லாருக்கும் சாப்பாடு பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அப்போ கட்கோளத்தில் முதல் பாதிக்கப்பட்ட முழு வீட்டு இந்த அடித்த வெள்ளத்தில் முழு வீட்டையுமே வெள்ளம் வந்தது யார் வீட்டு இந்த எங்கட வீட்டை முதல்ல எல்லா வீட்டையுமே வெள்ளம் வந்தது ஆனால் அந்த எங்கட ஜிஎஸ் முதல் நாள் 35 குடும்பம் தான் கட்கோளப்படுறது வந்து கேம்பில் தங்கி மிச்சாக்களால் இயலாது இந்த எல்லா வீட்டும் குமர் பிள்ளைகள் மாதிரி சின்ன பிள்ளையோடு நாங்கள் கட்கோளத்துக்கு 450 குடும்பமும் கட்கோள் ஸ்கூலில் போய் தங்கலாம் அப்போ நாங்கள் அதை எடுத்து சொன்னாங்க இப்படி நாங்கள் 450 குடும்பம் இங்கே தாங்கினா பள்ளிக்கூடம் தாங்க அப்படின்னு எல்லா வரையும் சமாளிக்கான்னு சொல்லி நாங்கள் கதைச்சினாங்க ஊர் மொத்தமாக இல்லை கதைச்சினாங்க அதில் நான் வீட்டு உங்களுக்கு எடுத்து தாரேன் அப்போ கதைக்காவா சொல்லுவா இல்லை நாங்கள் அந்த 35 பேருக்குன்னா என்னன்னாலும் தருவோம்னு சொன்னது அப்போ நாங்கள் சொல்லணும் அவள் சொல்கிறா நாங்கள் நம்ம குஞ்சு நிற்காவா சொல்கிறா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க வீடியோ உங்களை எல்லாரும் தரோம் அந்த போயிட்டு தான் கிடக்கு எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்கோ இன்னும் ஒரு காற்று புயல் மழை அடிச்சு நீங்கள் எல்லாம் உங்களோட வீடு எல்லாம் சேதமாக அடைஞ்சா தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு அப்போ நாங்கள் முதல் கூட்டிக்கிட்ட காரணம் எங்களை வீட்டு இருக்கிற வெள்ளங்களையும் இப்போ வந்து காரணம் இன்னும் வெள்ளம் பற்றியது நாங்கள் எங்கள் வீட்டை நாங்கள் 2 பேர் இவங்க வீட்டை 3 பேர் வேண்ட விட்ட கைக்குள்ள 3 பேர் வேண்ட விட்ட என் அப்பாவை 7 நாளாக காணையில் கணத்தது வெள்ள காத்தோட 7 நாளாக காணையில் அந்த 7 நாளாக இதில் அந்த டென்ஷன் இருந்தது சாப்பாடு கூட இந்த விட வெள்ளம் சமைக்கக்கூட இல்லாது அப்போ வேறு வந்து சாப்பாடு ஒரு வாசல் கேட்டு அந்த வழியாக்களுங்க முதல் நாள் ஒரு வாசல் சாப்பாடு கேட்க இதே சாப்பாடு கொடுக்கல விஎஸ் அம்மாவும் அவையோட அந்த சம்மந்தப்படுத்தியதோ ஒரு வாசல் சாப்பாடு கொடுக்கல ஆனால் அந்த புனிதனர் கேம்பில் உண்டு எல்லாத்துல கேம்பில் சாப்பாடு கொடுத்து குறிப்பிட்ட சில ஆட்டோவில் சாப்பாடு எங்கள் காலத்து வச்சுக்கிற ஆட்டோவில் 70 வாசல் சாப்பாடு மிச்சம் வந்தது அந்த ஒரு சாப்பாடு பெருமதி 300 ரூபா பெருமதி தான் பெறும் அது கூட சாப்பாடு போய் கூட சொல்லிடுற 70 வாசல் சாப்பாடு வந்து அது காலமாக கேட்காம ஒரு வாசல் சாப்பாடு கொடுக்கல திருப்ப மிச்சம் 70 வாசல் வந்து வேணும் மட்டும் ரோட்டில் ஒன்றே கொடுத்தது அந்த சாப்பாடு அது இதே மாதிரி அடுத்த நாட்டு காலம் விடிய 7 மணிக்கு பான் வந்தது என்ன காலம் விடிய பானுக்கு ஒரு கூட்டம் ஒன்றும் பெரியல வாழைப்பழமோ யாமோ ஒன்றும் பெரியல 70 வாசல் பான் வந்தது எத்தனை நாள் குறிப்பிட்டது எனக்கு நான் பார்த்தளவுக்கு 70 வாசல் பான் கண்டனா பான் வந்து 11 மணி மட்டும் சாப்பாடு தெரியல நாங்கள் ஜிஎஸ்எம் கேட்டாங்க அந்த எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கடத்தொழிலாம் செய்கிறாங்க கடத்தொழிலால் அழிவகையை வாங்கணும்னு சொல்லி ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு எங்களை வேலை சொன்னது கடத்தொழில் எல்லாரும் அப்போ ஊர் மொத்தமாக நாங்கள் எல்லாருமே கடத்தொழில் அங்கே போய் தான் போனாங்க கேம்பில் இருந்தாங்களா இருந்தது உங்களெல்லாம் இருந்தது நாங்கள் அங்கே போட்டு வர 12 மணி ஆச்சு நாங்கள் எங்கள் தலைவர் கடத்தொழில் தலைவர் வேற பிரிஞ்சினால 12 மணி ஆகிட்டு நாங்கள் வேற 12 மணிக்கு நாங்கள் வந்து போய் திருப்ப போய் கேட்டுனாங்க காலமாக சாப்பாடு தாங்க நான் இன்னும் ஒரு வயசு போன ஒரு அம்மா அதில் வீடியோ எல்லாம் இருக்குது அவருக்கு மகனுக்கு இயலாது சுவமில்லேருந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்து மற்றொரு காய்க்குள்ள வந்து அம்மா வைக்க சாப்பாடு தெரியல மதியம் 1 மணி ஆகிட்டு திருப்ப பழையபடி எல்லாருக்கும் செடியில் போட்ட மாதிரி திருப்ப சாப்பாடு பார்சல் வந்துருக்கு அவ்வளோ பானை மிச்சம் அப்படியே எங்கள் ஸ்கூல் இருக்கிற ஆஃபீஸ் ரூம் சாமி வரைக்கும் அவ்வளோ பானையும் எல்லாரும் சேர்ந்து பூட்டி வச்சுருக்கேன் அப்போ நான் போய் அதை கேட்டேன் மிஸ் 1 மணி ஆகிட்டு நீங்கள் அந்த காலமை சாப்பாடுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லல இதுக்கு தொடர்ந்து 3 நாளாக பிள்ளைகளுக்கு காலமையில பாண்டாங்க கொடுக்கணும்படியா வேறு சித்தினா ஸ்கூல்ல எல்லாம் பாண்ட அனுமதி இல்லைன்றாங்க 2 நாளைக்கு மேலே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இதே தொடர்ந்து பான் கொடுக்குறது நிப்பாட்ட சித்தினா ஸ்கூல் இதே காலமையான பானை திருப்ப இரவு வச்சு கொடுத்தது இரவு வச்சு கொடுக்குறக்காக வச்சிருந்தது அப்போ நான் அதைத்தான் போய் கேட்டேன் மிஸ் நீங்கள் காலமையான பானை திருப்ப இரவு வச்சு கொடுப்பீங்களா உங்களுக்கு அரசாங்கத்தை ஒதுக்க இரவுகளை பார்த்த காலத்தை நீங்கள் கால கொடுக்க போயிருந்தோம் நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே தான் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுவோம் அதைத்தான் நான் கேட்குறேன் அதை கேட்கறதுக்கு தான் மிஸ் என்னோடது நான் யார் தெரியுமா இந்த ஹஸ்பண்ட் யார் தெரியுமா இந்த ஹஸ்பண்ட் போலீஸ் கேகேஎஸ் போலீஸ் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நான் போட்டு யூனிஃபார்ம் இந்த டீஷர்ட் கலர்னா நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லுன்னு சொல்லி எங்களோட உறவினர் இதில் சம்மந்தப்பட்டது நானும் இவர் தான் நின்று காய்ச்சான் ஊரால எல்லாரும் பேசினேன் ஆனால் எங்களோட உறவினர் எல்லாரையும் இதுக்கு எழுப்புறேன்னு சொல்லி எங்களுக்காண்டி காய்ச்சி இந்த சொந்த மட்டும் இல்லை எங்களுக்காண்டி காய்ச்சி ஊரர்கள் எல்லாரையும் தவா இந்த கேஸுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கிட்ட போலீஸ் ஹஸ்பண்ட் போலீஸ்ன்ற ஒரு ரீதியில் எங்களை எல்லாரும் பற்றி துன்புறுத்தினாங்க இது சம்பந்தமாக இந்த அப்படி வழக்கப்படும் நாங்கள் தூசர வார்த்தையின் ஒரு வாசனை நாங்கள் இன்னும் பயன்படுத்தலாம் வாக்கு மற்ற அவ கொடுத்துருக்கா தொலைபேசி மூலமாக பார்க்குது இவ்வளோ நவீன காலத்தில் தொலைபேசியில் எடுத்து காய்ச்சான்னு இப்போ சும்மாவே ரெக்கார்ட் எடுக்கலாம் எடுத்து பார்த்தா அவங்க எங்களோட ஃபோன்லேருந்து அவங்க ஒரு கோல் போகல எங்களோட உறவினர்லேருந்து ஒரு கோல் போகல எங்களோட உறவினர் எல்லாரையும் இப்போ வழக்கு கொடுத்துருக்குறா கடைசியாக இப்போ கோர்ட்ஸில் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் விட எங்களை 3 நாள் நீதிமன்றத்தை விளக்க முறையில் வச்சு இன்றைக்கு எங்களை வச்சு பேரன்பு சொல்லணும் நன்றி சொல்லணும் மணிவண்ணன் சாருக்கு இந்த வீடியோவை நாங்கள் ஒருத்தருமே கதைக்கல ஒரு ஹைகோர்ட் சும்மா பிடிக்கணும்னா இப்போ சும்மா வெளியில் எங்களுக்காண்டி வந்து இறங்கி கதைச்சு ஒரு ரூபா பீஸ் காசு கூட எங்களை கஷ்டப்பட்டு எங்களோட வறுமையை நிறுத்தி அவர் வீடியோ பார்த்து எங்களை எல்லாருக்காண்டி வந்து கதைச்சு இன்றைக்கு எங்களுக்கு முதல் ஸ்டார்ட்ல எங்களை ரிமாண்ட் அடிச்சாங்க 14 நாள் ரிமாண்ட் அடிச்சாச்சு மாம்பழம் அவருக்காண்டி ஆதரவு பிரதாபன் ஜெயபிரதாபன் அவர்களுக்காண்டி எங்களுக்கு வந்து காய்ச்சி மணிவண்ணன் சாருக்கு தான் நாங்கள் முதல் நன்றி சொல்லணும் அவர் இல்லாட்டி நாங்கள் 14 நாள் ரிமாண்ட் எடுப்போம் ரிமாண்ட் சும்மா வெளியில் ஒரு நாள் இருக்கிறதுக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபா காசு கொடுத்தா கூட நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட அது மாதிரி ஒரு ரிமாண்டை மாதிரி அனுபவிக்கலாம் சித்திரவதை அப்படி ஒரு ரிமாண்ட் 14 நாள் எங்களை காப்பாற்றின மணிவண்ணன் சாருக்கு நன்றி
இது சம்பந்தமா நாங்கள் இப்ப எங்களை எல்லாரும் இப்ப எங்க உங்களுக்கு எதிராக என்ன வழக்கு தாக்கல் செய்யும்? இப்ப வழக்கு போட்டீங்கன்னா நாங்கள் அரசாங்க ஊழியருக்கு தகராறு செய்தமை என்று மற்ற தூசண வார்த்தையால் பேசினு மற்றது அவாக்கு அச்சுறுத்தல் விடுத்து மற்றது தொலைபேசி மூலம் மிரட்ட விடுத்து போட்டுக்கிறாங்க. இன்றைக்கு எங்கள் அண்டைக்கு வாய்ப்பு இன்றைக்கு கூடுதலாக ஒரு 2 வசனம் சேர்த்துக்கணும். இன்னும் சிலர் இன்னும் மிரட்டி கொண்டு இருக்கணும்னு போட்டீங்கன்னா மற்றது எங்களுக்கு எதிராக சாட்சியங்கள் கூட வைக்கிறது. நான் உங்களை எல்லாருக்கும் 14 வீடியோ எடுத்து வச்சுக்கேன். ஜிஎஸ் சம்பந்தம் ஒரு ஜிஎஸ் ஒரு கவர்மெண்ட் உச்சத்தில் இருக்க ஜிஎஸ் நாங்கள் மக்கள் எல்லாரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க எல்லாம் போய் கதைக்க ஒரு ஜிஎஸ் ஒரு கதிரையில் இருந்து கொண்டு ஒரு ஜிஎஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ எப்படி லைவ்ல காட்டுறாங்களோ அவள் எப்படி இருக்கிறாங்க ஒரு ஜிஎஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நாங்களும் வெள்ளங்களை காட்டி போடுவோம். எல்லாரும் உங்களுக்கு வீடியோ இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணி வழியாக பாருங்க மேசியில் இருந்து காலில் இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் என்ன எடுக்கணும் காய்க்கிறான் நீங்க எல்லாம் பாருங்க கால் மேய்ச்சல் இருந்து கால் ஆட்டி கொண்டு தான் காய்ச்சுவோம். இதைத்தான் நாங்கள் இதே வீடியோ நான் எடுத்து அதான் வீடியோ இந்த படியாக கேளுங்க நான் உங்களை எல்லாம் ஆட் பண்ணி வீடியோ தான் இதுதான் நாங்கள் காய்ச்சோம். இதுவும் இதை மாதிரி இன்னும் 14 வீடியோ இருக்கு. நான் உங்களை எல்லாருக்கும் தாரேன். ஜிஎஸ்எம்மாக நாங்கள் ஒரு வசனம் கூட நாங்கள் தூசணத்தால் பயன்படுத்தலை. ஆனால் அவ எங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்குறா ஐயா காட்டு மிஸ் தான் கதைச்சிருக்கணும். அந்த வீடியோவை போட்டு விடுங்க. நாங்கள் இதே வரவணுமன்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் வெளியிடல. எல்லாரும் சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ நான் அவ ஒரு தூசணம் காய் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு இவ்வளவு ராசரிகள் முடியாது. நீங்க என்ன செய்றீங்க அண்ணா? காலமா வந்த பாட் என்ன கொடுக்கல என்ன கொடுக்கல அப்படியே கிடக்கு ஆபீஸ் கொடுங்க. என்ன செஞ்சீங்க? பாய்லர் பண்ணி நாங்க தந்தீங்க சாப்பாடு இல்லையாங்க பேயாங்க. நீங்க என்ன ஒரு செய்யற முடியாது. உங்களை விட்டு காசுல நீங்க செய்யல. இந்த புள்ள விட்டு சாப்பாடு விடுதா என்ன உங்களுக்கு? நீங்க பாய்ல அண்ணா நேற்று லிஸ்ட் பண்ணி கூட 300 பேர் நேற்று லிஸ்ட் பண்ணி கூட 300 பேர் புதுசா வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இதை விட நீங்கள் வேறு கேட்குனா கேளுங்க நான் சொல்கிறேன். இதோட எனக்கு தெரிஞ்சு நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேறு உங்களால் கேட்கணும்னா சொல்லுங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் பிடிச்ச கொண்டு போனது தானே? உங்களுக்கு வன்முறை ஏதாவது நடந்த ஒரு வன்முறை நடக்கல. போலீஸ் நிலையத்தில் ஒரு எங்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் மிஸ்டா வந்து திருப்ப எங்கள்ட 2 எங்களோட சொந்தக்காரர் எல்லாரையும் திருப்பாவே வந்து தன்னோட அடிபடணும்னு சொல்லி தொலைபேசி தம்பியாக்கள் 2 பேரை இப்ப திருப்பி என்ட்ரி போட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சொன்னா அதுக்கு எங்களுக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆறுதலா இருந்தது. எனக்கெல்லாம் உதவியுமே இல்லை. எங்களுக்கு அதாவது உறவுகள் இல்லாட்டாலும் ஓடி வந்த அக்கா அந்த பிள்ளையை தள்ளி விட்டதில்ல விஷயத்துல அந்த பிள்ளைய 2 வாரம் நீங்க மீடியா மீடியாக்கார எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். வேண்டாம் நாங்கள் எல்லாம் கடைசி அடிமட்ட கஷ்டப்பட்ட ஆக்கள். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் விட்டபடியா தான் ஒவ்வொருத்தரும் பார்த்து 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 எங்களுக்குரிய தீர்வை தாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு கை கூப்பி உண்மையா நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் மீடியாக்கார மணிவண்ணன் சார் எங்களுக்கு இந்த நாங்கள் இதே நடந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஊர்க்குருவியல் ஒரு இதெல்லாம் வந்த வந்தது. அந்த அண்ணா வீடியோ நீங்க போய் பாருங்க. 27ஆம் தேதி வடிவாடு தெரியல அவருக்கு நாங்கள் பேட்டி கொடுத்தாங்க. சகோதரங்கள் எல்லாம் பேட்டி கொடுத்தது. காலம் 6 மணிக்கு கேம்பில் கொண்டு அடைச்சவங்க எல்லாரும் வெள்ள மட்டும் வீட்டை வாங்க கூட்டிட்டு போனவே கேம்பில் 5 மணி மட்டும் கேம்பில் ஒரு பச்சை தண்ணி கூட தெரியல. நாங்கள் ஊர்க்குருவியல் நீங்கள் யூடியூப்ல பாருங்க சேனலில் விட்டவர் முழுக்க அப்படி நடந்த முழுக்க சொன்னாங்க. அந்த வீடியோவை ஜிஎஸ் ஆஃபீஸரில் வேற ஒரு அவர் ஜிஎஸ்க்கு நெருக்கமானவராக எங்களோட ஊரை வச்சு அவர் எடுத்து காட்டினோன்னு தான் ஜிஎஸ் அண்டையில் இருந்தாலும் எங்களுக்கு தன் ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி தன் இதை வச்சு செய்யக்கூடிய செய்ய அவன் 2 வசனம் வச்சுவா என்னால் என்ன முடியும் அறுத்து காட்டுன்னு சொல்லி புடுங்கி காட்டுன்னு சொல்லி 2 வசனம் பார்த்து அதை நான் வீடியோ எடுத்து வச்சுங்க அவன் சொல்லிட்டு நான் உங்களை எல்லாருக்கும் தான் இதான் நடந்து ஒரு மணி.